Exercise 4 6 sum. D is the midpoint of side BC and AE perpendicular to BC. If BC equal to A, AC equal to B, AB equal to C, ED equal to X, AD equal to P and AE equal to H. Prove that. இதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இப்போது இந்த ட்ரையாங்கிளை பாருங்கள். இந்த ட்ரையாங்கிளை பார்த்தாலே நமக்கு தெரியும். கொடுத்த டேட்டாவை வச்சு நான் வரைஞ்சிட்டேன் இதை. இப்போது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னாலே நமக்கு தெரியும் பித்தாகரஸ் தியரம் தான்னு. நான் என்ன பண்ண போகிறேன், அந்த ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் இருக்கு இல்லையா, அதோ இது பி ஸ்கொயர் ஏஎக்ஸ் ஏ ஸ்கொயர் பை 4ன்னு இதை நான் எப்படி ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த பக்கம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக வச்சுக்கிட்டு நான் இதை மெஷர் பண்ணி நான் இதை ப்ரூவ் பண்ண போகிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் செகண்ட் ரோமன் லெட்டரை இதில் வச்சு இந்த ட்ரையாங்கிள் எடுத்து நான் அதை ப்ரூவ் பண்ணுவேன். சரியா? முதல்ல நான் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டு நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இன் ட்ரையாங்கிள் ஏஇசி ட்ரையாங்கிளில் ஏசி ஸ்கொயர், அதாவது ஏசி ஸ்கொயர் அப்புறம் ஏஇ ஸ்கொயர் ப்ளஸ் இசி ஸ்கொயர் இல்லையா. இப்போ நான் அதை எழுதிக்கிட்டேன். ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஇ ஸ்கொயர் ப்ளஸ் இசி ஸ்கொயர், ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஇ ஸ்கொயர் ப்ளஸ் இடி ப்ளஸ் டிசின்னு மாற்றிட்டேன். எதை? ஈஸியை. ஏன்னா இங்கே பாருங்கள், ஈஸியை எப்படி எழுதலாம், பிரித்து எழுதலாம் இல்லையா. இடி ப்ளஸ் டிசின்னு எழுதலாம். நான் அது மாதிரி எழுதிக்கிட்டேன். எழுதின உடனே நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்கள், ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஇ ஸ்கொயர் ப்ளஸ் இதை பிரித்து ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இல்லையா. அப்போ எழுதணும்னா இடி ஸ்கொயர் ப்ளஸ் டிசி ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு இடி டிசி. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ரெண்டும் பாருங்கள், ஏஇ ஸ்கொயர் இடி ஸ்கொயர் பாருங்கள், ஏஇ ஸ்கொயர் இடி ஸ்கொயர் இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா எது ஹைப்போட்டனஸ்? இதில் இதுதான் ஹைப்போட்டனஸ் இல்லையா. நான் இதுக்காக பதில் நான் இந்த ஹைப்போட்டனஸை எழுதுனா என்ன பண்ணும் பாருங்கள், ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் டிசி ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு இடி டிசி. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே பாருங்கள் டிசி எப்படி எழுதலாம், டிசி மிட் பாயிண்ட் இல்லை, டிங்கிறது மிட் பாயிண்ட் இல்லையா. அப்போ டிசி எப்படி எழுதலாம், 1/2 பிசின்னு எழுதலாம் இல்லையா. 1/2 பிசின்னு எழுதலாம். அப்போ நான் எழுதும் போது நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் டிசிக்கு 50 1/2 பிசி ஸ்கொயர், அதாவது பிசியில் பாதின்னு எழுதுகிறேன், டிசி எழுதாமல் பிசியில் பாதி தான் டிசின்னு எழுதுகிறேன், ப்ளஸ் 2 இன்ட்டு டிசி இடி. ஓகேவா? இப்போ அடுத்து பாருங்கள், ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் 1/4 பிசி ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே பாருங்கள் 2 இன்ட்டு டிசி எப்படி எழுதலாம், ஏன்னா டிசி இன்ட்டு 2ங்கிறத பிசின்னு எழுதலாம் இல்லையா. அப்போ பிசின்னு எழுதலாம்னா இது ரெண்டையும் என்ன பண்ணுறேன், 2 டிசிங்கிறத பிசின்னு எழுதுகிறேன், பிசி இன்ட்டு இடி. இப்போ பாருங்கள், ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் என்னது, ஏடி ஸ்கொயர் பி இல்லையா, பி ஸ்கொயர் ப்ளஸ் 1/4 பிசிங்கிறது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிசிங்கிறது ஏ, இடி பாருங்கள் எக்ஸ். அப்போது ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் ப்ரூஃப் ஆயிடுச்சு. செகண்ட் ரோமன் லெட்டர் எழுதுகிறேன். செகண்ட் ரோமன் லெட்டர்னு அது சிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் 1/4 ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ். இது ஈக்குவேஷன். சரி, இதுதான் ப்ரூவ் பண்ண போகிறேன். ஆச்சா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன், இந்த சைடு வந்துட்டேன். இந்த சைடுக்கு வரும்போது நான் என்ன பண்ணலாம், ஏபி ஸ்கொயர் இல்லையா, ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைடு ஸ்கொயர் இல்லையா. அப்போது ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஇ ஸ்கொயர் ப்ளஸ் பிஇ ஸ்கொயர். அப்போது ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஇ ஸ்கொயர் எப்படி எழுதலாங்க பாருங்கள், ஏஇ ஸ்கொயரை எப்படி எழுதலான்னு பாருங்கள். நான் இதை மட்டும் தனியாக எழுதிக்கிறேன். ஏஇ ஸ்கொயர் இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுங்க, ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஇ ஸ்கொயர் ப்ளஸ் இடி ஸ்கொயர் இல்லையா. இந்த ட்ரையாங்கிள் மட்டும் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஏஇக்கு பதில் நான் என்ன எழுத போகிறேன்,
இதை மாற்றி கொண்டு வர போகிறேன். எப்படி அதெல்லாம் ஏஇ ஸ்கொயர் ஈக்குவல் டு இது இந்த பக்கம் கொண்டு வந்தால் என்ன வரும்? ஏடி ஸ்கொயர் ஏற்கனவே இருக்குது. இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஏடி ஸ்கொயர் இல்லையா? அப்போ நான் அதை அப்படியே எழுதுகிறேன். ஏடி ஸ்கொயர் மைனஸ் ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிஇ ஸ்கொயர் அப்போது ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் மைனஸ் இடி ஸ்கொயர் ப்ளஸ் இந்த பிஇ எப்படி எழுதலாம்? இந்த பிஇயை பாருங்கள், பிடி மைனஸ் டிஇன்னு எழுதலாம். எப்படி? பிடி ஈக்குவல் டு என்னது? பிஇ ப்ளஸ் இடி இல்லையா? அப்படி தானே இருக்குது. பிடிங்கிறது பிஇ ப்ளஸ் இடின்னு இருக்குது. எனக்கு இங்கே பிஇ தான் இருக்குது இல்லையா? பிஇ இங்கே வச்சுட்டு இதை அந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா பிஇ ஈக்குவல் டு பிடி மைனஸ் இடி இல்லையா? அப்போது பிடி மைனஸ் இடி ஸ்கொயர் ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் மைனஸ் இடி ஸ்கொயர் ப்ளஸ் இதை பாருங்கள் பிடி ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ப்ளஸ் இடி ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 2 இன்ட்டு பிடி இடி இப்போ பாருங்கள், இந்த இடி ஸ்கொயர் இந்த இடி ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுமா? அப்போ இதையும் கேன்சல் பண்ணிட்டா மிச்சம் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு பிடி இன்ட்டு இடி. சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பிடியெல்லாம் பாருங்கள். இந்த பிடிங்கிறது பாருங்கள், பிடிங்கிறது எப்படி இருக்கணும்? இதில் பிஏல பாதி இல்லையா? அந்த பக்கம் நம்ம என்ன பண்ணோம், அது டிசி எப்படி எடுத்தோம்? பிஇயில் பாதின்னு எடுத்தோம் இல்லையா? அது மாதிரி பிடியை எப்படி எடுக்கிறோம்? பிசியில் பாதின்னு எடுக்கிறோம். அப்படி எடுத்தோன்னா ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 பிசி ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 1/2 பிசி இன்ட்டு இடி. ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/4 ப்ளஸ் இது ப்ளஸ்ஸு 1/4 பிசி ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 2 கேன்சல் பண்ணிக்கலாமா? கேன்சல் பண்ணால் பிசி இன்ட்டு இடி. அப்போது இது எப்படி எழுதலாம்? இது எப்படி இருக்குது? ஏபி ஸ்கொயர் என்னது? சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி என்னது? பி ஸ்கொயர் ப்ளஸ் இது என்னது? பிசி ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 4 மைனஸ் ஏஎக்ஸ். இது ஈக்குவேஷன் 2. இப்போ தேர்ட் ரோம் லெட்டர் என்னன்னா, இது ரெண்டையும் ஆட் பண்ணாலே தேர்ட் ரோம் லெட்டர் கிடச்சிரும். சரியா? நான் அதான் பண்ண போகிறேன். ஈக்குவேஷன் 1 + 2 1 ஈக்குவேஷன் என்ன சொல்லுது? 1 ஈக்குவேஷனு பி ஸ்கொயர் இல்லையா? இது ஏசி ஸ்கொயர்னு போட்டேன். இது எப்படி எழுதலாம்? பி ஸ்கொயர்னு எழுதலாம். ஆர் பி ஸ்கொயர். சரியா? பி ஸ்கொயர் ஆர் ஏசி ஸ்கொயர்னு எழுதலாம். ஏசி அப்படி தானே இருக்குது. ஏசி ஈக்குவல் டு பி. அப்போ நான் ஈக்குவேஷன் இருக்கும்போது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடு, எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸில் இருக்கிறது ஆர்ஹெச்எஸ், எல்ஹெச்எஸில் இருக்கிறது எல்ஹெச்எஸ் இல்லையா? அப்போ எல்ஹெச்எஸில் என்ன ஆகுது? பிசி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பி ஸ்கொயர் எழுதணும். பி ஸ்கொயர் ப்ளஸ் 1/4 ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ். அப்புறம் இங்கே பாருங்கள், சி ஸ்கொயர் என்ன இருக்குது? ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 4 மைனஸ் எக்ஸ். ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம். ரெண்டையும் ஆட் பண்ணி எது மைனஸ் ஆகும் பாருங்கள். இது ரெண்டும் மைனஸ் ஆகிடும் இல்லையா? அப்போது மிச்சம் எவ்வளோ இருக்குது? இது ரெண்டும் ஏஎக்ஸும் எக்ஸும் மைனஸ் ஆகிடும் இல்லையா? அப்போது மிச்சம் என்ன இருக்குது? பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர். இந்த பி ஸ்கொயர் பக்கத்தில் எழுதுகிறோம். ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 1/4 ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இது என்ன பண்ணலாம்? 1/4 ஏ ஸ்கொயர். 2 இருக்குது இல்லையா? அப்போ 2 பி ஸ்கொயர் 2 ஆஃப் ஏ ஸ்கொயர், குவார்ட்டர் ஏ ஸ்கொயர். பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 பி ஸ்கொயர் ப்ளஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 2 இன்ட்டு 1/4 ஏ ஸ்கொயர். கேன்சல் பண்ணால் மிச்சம் 2. அப்போது எவ்வளோ இருக்குது? பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2. அவ்வளோதான் சமம்.